ஹாய் உறவுகளே, நம்ம தர்ஷித் அட்ராசிட்டி சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து வெஜ் ஐட்டம்ஸ் தாங்க செய்ய போகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் செய்ய போகிறேன். அப்புறம் வந்து நம்ம முக்கியமான ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. அது யாருங்கிறதுலையும் நான் இந்த வீடியோ மூலிமா காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனில் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம என்ன சமைக்கலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, காளான், பச்சை பட்டாணி, வெண்டைக்காய், முட்டைக்கோஸ். அப்புறம் வந்து தனியாக நான் புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரசத்துக்கு நான் தக்காளி ரசம் தான் சேர்த்த போகிறேன். அதனால் கொஞ்சமாக நம்ம புளி கரைச்சிக்கலாம். இது பாருங்கள், பாதாம் ட்ரிங்க். இது எதுக்குங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கோஸ்லாம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ரசத்துக்கு நான் எல்லாமே தக்காளி நான் கொஞ்சம் அதிகமாக போட்டு நான் எல்லாமே கரைச்சி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், காளான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய். இந்த தேங்காய் கொஞ்சமாக நம்ம அரைச்சி நம்ம கோஸ்க்கு கொஞ்சம் போட போகிறோம். அதனால் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை இந்த மசாலாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் காளான் குழம்புக்கு. இப்போ பாருங்கள், பட்டாணியை தனியாக ஊற வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கடகடன்னு 2 பக்கம் 2 கடாய் வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுங்க, அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், 2 கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதுலேயும் கடுகு போட்டேன். இது வந்து முட்டைக்கோஸ் செய்ய போகிறேன். இதில் வந்து நான் இங்கே பாருங்கள், கோஸ்க்கு நான் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டேன். காளான் குழம்புக்கும் நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். காளான் குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் முழுசாக தாங்க எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம்னா கடகடன்னு சீக்கிரம் 2 அடுப்பில் நம்ம வச்சு செஞ்சிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் வணங்கிட்டுருக்கு 2 பக்கமும். இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திக்கிறேன் காளான் குழம்புக்கு. இது வந்து நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோமோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இதை நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா லாஸ்ட்டில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பெரட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது ஒரு பக்கம் அப்படியே லோ ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் காளானுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் போட்டுக்கலாம். நம்ம காளானுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதில் வந்து தண்ணியே நீங்கள் சேர்த்தாதீங்க. சிக்கன் நம்ம எப்படி செய்வோமோ சேம் அதே மாதிரி தான். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்த மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுருங்க. அதே நல்லா தண்ணி விட்டு வரும். இங்கே பாருங்கள், நான் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் கொஞ்சமாக கோஸ் பொரியலுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்க இந்த தேங்காயில் நம்ம இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம காளான் குழம்புக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கோஸ் பாருங்கள், இந்தளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கூட காளான் குழம்புல நான் தண்ணியே சேர்த்தவே இல்லை. ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருக்குன்னு. இதில் கொஞ்சமாக நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் எல்லா குழம்புலையும் கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க போடுவேன். ஏன்னா இதே ஃபுட்டு நான் தம்பிக்கு கொடுக்கறதுனால காரம் நான் மைல்டாக தான் சேர்த்திப்பேன். கறி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் வந்து நீங்கள் சிக்கன் பொடியோ மட்டன் பொடியோ கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து மட்டன் பொடி தான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். ஒரு பெரட்டி ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், கோஸ்க்கும் நான் வந்து மிளகாய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்திக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஃபைனாக அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காய் விழுதை நான் இதில் சேர்த்திக்கிறேன். இது வந்து நான் தண்ணியாக வைக்க போகிறது இல்லைங்க, கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கலர் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும். நான் வெந்து வர லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மட்டன் பொடியை சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும்.
லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். ஒரு பெரட்டி இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் காளான் குழம்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நான் இப்போ ரசம் வந்து தாளிக்க போகிறேன். ரசம் வந்து ரெடிமேடாக நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நம்ம கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதை எடுத்து ஊற்றி தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள் தக்காளி ரசம் தாங்க நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா ஜீரணமாகும். அதுக்காக ரசமும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிட்டேன். இங்கே பாருங்கள் காளான் குழம்பு எண்ணெய் விட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸு சப்பாத்தி கூட இது சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நான் குழம்பு எடுத்து வச்சிட்டேன், ரெடி ஆகிடுச்சு காளான் கிரேவி. இப்போ வந்து நான் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நான் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் கடுகு போட்டு பொரிஞ்சிட்ருக்கு. வெங்காயம் 2 போட்ட வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் ஒரு நிமிஷம். கருவேப்பிலை ஒரு தொக்கு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், அது பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். வதங்கி வரட்டும். நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து குழம்பு இந்த கிரேவி ஏதோ செய்யும்போது நம்ம ஃபஸ்ட்டே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கடகடன் 2 அடுப்பில் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் தக்காளி வதங்கிறதுக்கு நான் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்திக்கிட்டேன். ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை சேர்த்திக்கலாம். ஒரு பெரட்டி இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இங்கே பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இங்கே பாருங்கள் ரைஸ் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, சாப்பாடு வெந்துட்டுருக்கு ஒரு பக்கம். இது வந்து நான் பட்டாணி எடுத்து வச்ச பார்த்தீங்களா, இது குஸ்காதாங்க செய்ய போகிறேன். அதனால் இங்கே பாருங்கள் நான் புதினாவும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைக்க போகிறேன். ஒரு பாதி அளவுக்கு பெரிய வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த புளி வந்து நான் புளிக்குழம்புக்கு தாங்க கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் புளிக்குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அதிலே நம்ம புளி தண்ணியும் சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கும்போது இதில் கொஞ்சமாக வெல்லமோ இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோ சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் நான் பட்டாணி குஸ்காக்கு நான் குக்கர் வச்சிட்டேன். இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப வெங்காயம் சேர்த்த வேண்டாம். இதில் கீறி வச்ச ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம். இது தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. தக்காளி வந்து அந்த சாப்பாட்டில் முழுசாக தான் இருக்கணும். அதனால் சின்ன சைஸ் தக்காளி. புதினா கொஞ்சமாக தூவிக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கினதும் நான் முந்திரி பருப்பு 4-5 வீட்டில் இருந்தது, அதை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். இதில் வந்து ஸ்வீட் கார்ன் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது வந்து நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த தண்ணி ஊற்றி மூடி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் பட்டாணி சேர்த்திருக்கேன். இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் பார்த்தேன், ஸ்வீட் கார்ன் எனக்கு கிடைக்கல, அதனால் விட்டுட்டேன். புளிக்குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இதுவும் சுண்டல் போட்டு நல்லா பச்சை பட்டாணி போட்டு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அந்த புதினாவும் பச்சை மிளகாவும் அரைச்சேன் பார்த்தீங்களா, அதையும் நான் இதில் விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அரிசி போட்டு ஒரு கிண்டி நான் 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, பட்டாணி குஸ்கா ரெடி ஆகிடும். தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால கடகடன்னு சீக்கிரமாக செஞ்சுட்டேன். ஒயிட் ரைஸு, குஸ்கா, அதுக்கு பச்சடி, முட்டைக்கோஸ் பொரியல், புளிக்குழம்பு, ரசம், தக்காளி ரசம், காளான் தொக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தம்பி எந்திரிச்சிட்டான், தம்பிக்கு ஊட்டி விட போகிறேன். எப்போயுமே தம்பி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அது அன்றைக்கி டேவே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. நான் இந்த பாதாம் ட்ரிங்க் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து கொதிக்க விட்டு ஆற வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பாதாம் பவுடரை போட்டிருக்கேன். தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் குடிக்கலாம், சூடு பண்ணி நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம். இது வந்து நான் ஒரு கெஸ்ட்டு வர போகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய சிஸ்டர் தான். எங்கள் அக்கா தான் இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் 1 டம்ளர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தம்பி கூட வெளியே உட்காந்து விளையாண்டுட்டுருக்காங்க 2 பேரும். அக்கா வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க, ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி. அது எங்கேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன், சொல்கிறேன். அக்கா வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாற போனேன். அக்காவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னான். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அது எங்கேங்கிறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.
இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.